ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் CEO தாட்ஸ் வித் ஏஜே. உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி அருமையான ஒரு டாப்பிக்கில் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் தான். நம்ம இந்தியாவில் ஃப்ரீயாக கிடைக்காத ஒன்று, மற்ற கண்ட்ரிலெலாம் இன்றைக்கி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒன்று இல்லை. ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கி நாம் எல்லோரும் நினச்சிக்கிறோம் அது வந்து நம்ம சம்பாதிச்சு தானே வாங்குறது. சம்பாதிச்சு மீன்ஸ் படிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், இன்னொன்று வந்து ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் ஒரு தனி மனித ரெஸ்பெக்ட்னு இருக்குல்ல, ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு மனுஷனாக மதிக்கக்கூடிய மரியாதை வந்து நம்ம இந்தியாவில் ரொம்பவே கம்மி. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில் அது ரொம்பவே கம்மி. நாம் அதை ஈஸியாக பெற்றுக்க முடியாது. வெளியே போகும்போது நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடைகளையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கையில் வச்சுருக்க பொருட்களை வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான மரியாதையை வந்து கொடுக்கப்படுது. ஒரு சில டைமில் அந்த நம்ம பிச்சைக்காரன் படத்தில் பார்த்த மாதிரி ஒரு சில டைமில் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி சிஇஓவாக இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய ஆடை தோட்டத்தை வச்சு உங்களை வந்து மதிப்பிட்டுருவாங்க. நீங்கள் வந்து ஏதோ ரொம்ப ஒஸ்டானவங்க, ரொம்ப ரொம்ப தீண்டத்தக்காதவங்க அப்படின்னு உங்கள் கூட வந்து வம்புக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு தான் நாம் கலாச்சாரம் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா ரெஸ்பெக்ட்டுங்கிறது வேணும். ஒருத்தன் ஒரு ஒரு அதுக்காக தானே எல்லாருமே இன்றைக்கி அந்த ரெஸ்பெக்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் ஒரு மனுஷன், என்னுடைய உணர்வுகள் அவனுக்கும் இருக்குது அப்படின்னா நாம் வந்து இன்றைக்கி டெவலப் ஆகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வாழ வைக்கலாம்ல. இப்போ ஒரு சாதாரண குடிசையில் வளரக்கூடிய பையனுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். விஞ்ஞானி ஆகணும்னு ஆசைகள் இருக்கலாம், இல்லை அவனுக்கு வந்து பெரிய துறையில் வரணும்னு ஆசையாக இருக்கலாம், ராக்கெட் விடணும்னு ஆசையாக இருக்கலாம். ஏதோ நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து கொண்டாடுவோம், நல்லா பேசி அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து இன்றைக்கி பெரிய அளவில் வந்துட்டாங்க. ஏன்னா அவர் எப்படியோ அவரை வர விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அந்த வழியை விட்டுட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்துக்கோங்கன்னு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை ஆனால் அதே இதை பேசுகிறவங்க ஒரு சின்ன ஒரு பையன் ஒரு உதவி கேட்டு வரும்போதாக இருக்கட்டும், இல்லை ஒரு பையன் ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு எனக்கு அடுத்த நிலைக்கு போகணுன்னு உதவி கேட்கும் போதாக இருக்கட்டும், அதை பண்ணுறதுக்கான மனசு அந்த ஆட்களுக்கு கிடையாது. ஸோ அப்துல் கலாம் ஐயாவை பேச தெரிஞ்சவங்களுக்கு இன்னொரு அப்துல் கலாமை உருவாக்குறதுக்கான வழியை வந்து விடுறதுக்கு ஒரு வே வந்து தெரியாது. மேபி தெரிஞ்சாலுமே நம்ம சொசைட்டி ஏதோ அவங்கள தடுக்குதா இல்லை என்ன அப்படின்னு தெரில. ஸோ இதான் கல்ச்சரா, நம்மளுடைய தமிழ் கல்ச்சரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லலாம். இன்றைக்கி 2 நண்பர்கள் சந்திக்கிறாங்க. ஒரு நண்பர் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, டெய்லி கூலி இல்லை ஹெல்ப்பர் வேலைக்கு. ஒரு நண்பர் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அவனை பார்க்குறாங்க, ஒரு காரில் வந்து இறங்குறாங்க. ஸோ நம்ம இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் படத்தில் காமிக்கிறது தான். பட் எனிவே அந்த விஷயத்தை அந்த ஒரு சிச்சுவேஷனில் அந்த ஒரு பெரிய கம்பெனியில் உள்ள நண்பர் வந்து இவரை பார்க்கும்போது ஒன்றில் ஃபஸ்ட் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாருல, அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்க முடியாமல். இன்னொரு விஷயத்தில் படங்களில் காட்டின மாதிரி உண்மையிலே அதில் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது அந்த ஹெல்ப்பர் வேலைக்கு போகிற நண்பர் தான். ஏய் நண்பா, நீ எப்படி இருக்கிற, இந்த மாதிரி என்னடா கார் இதெல்லாம் வாங்கி அவன் ஒரு மகிழ்ச்சியில் கேட்பான். அப்போ இவனுக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்கள பார்ப்பான், என்னடா இது நம்மளை சுற்றி நம்முடைய கொலீக்ஸ் இருக்கிறாங்க, நம்முடைய டீம் வந்துருக்கிறாங்க, நான் எப்படி இவன்கிட்ட பேசுகிறது. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பையன் அந்த மாதிரி லைட்டாக ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டு அப்படியா நான் ஒன்று கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் போயிடுறேன் அப்படின்பாங்க. ஒரு சில பேர் அதை வந்து ஒரு பேசியும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாத மாதிரியும் அதை பேசிக்கிட்டு விட்டுருப்பாங்க. அப்புறமா ஒரு சில பேர் என்னென்னா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசுவாங்க. என்ன நீ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கிறியா, படிச்சல என்ன பாச்சு, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்புறமா ஒரு சில பேர் என்ன சொல்கிறதுனா உண்மையிலேயே அந்த பழைய நினைவுகளோட கட்டி அணைச்சி எந்த முறையில் அவங்களுடைய அந்த காலங்களில் அவங்க இருந்தாங்க, எந்த முறையில் அவங்க நம்ம என்ன மாதிரியெல்லாம் விளையாடணும், அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கிறது. அதை பகிரும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதில்ல, உண்மையிலே அவங்களுக்கும் அந்த ஒரு பிளட் சர்க்குலேஷனாக இருக்கட்டும், அந்த ஹெல்ப்பருக்காக இருக்கட்டும், ஒரு மகிழ்ச்சி உருவாகுது. ஒரு சில டைமில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கூட கொடுக்கலாம். மேபி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னுடைய கம்பெனியில் ஒரு வேக்கன்ட் இருக்குது, அப்ளை பண்ணுறியா. ஏன்னா பேசினா தானே தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் அந்த கம்யூனிகேஷனில் அவங்க வந்து கொஞ்சம் பேசினா தான் தெரியும் என்னென்ன 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய நட்புகள் எப்படி அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இங்கே அழிஞ்சு போகுது. அப்போ இந்த சொசைட்டியில் வந்து ஒரு சில 20% 30% பீப்புள் தான் என்ன அந்த உண்மையான ஒரு ரெஸ்பெக்ட், மனுஷனா அவனும் மனுஷன் தான், அவன் வேலைக்கு போகிறான்னா அவனை மாதிரியே அவனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பெரிய அந்த நண்பர் இருக்கார்ல, அவரோட மேபி அந்த பையன் வந்து ரொம்ப ஷைன் பண்ணலாம், அவனுக்கு நிறைய நாலேஜ் இருக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம இருந்திருக்கும். நாம் வந்து இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சொசைட்டியை தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதுக்கு தான் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது மாறணும். அப்போ இது எங்கேருந்து மாறணும் அப்படின்னா இது உருவாகிறது தலைவர்கள்ட்டேருந்தே உருவாகுதில்ல. நம்மளுடைய
அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், என்னதான் சோசியல் மீடியா முன்னாடி நல்லா வெல்கம் எல்லாரையும் நான் பண்ணுறேன், ஜாதி எதிர்க்கக்கூடாது அப்படின்னு பேசினாலும் ஒரு சில இடங்களில் அவங்க மதிப்பு கொடுக்கறது வந்து ரொம்பவே கம்மி. ஒரு சாதாரண மனுஷங்களை வந்து பார்க்கும்போது, நம்ம தலைவர்கள் பார்க்கும்போதாக இருக்கட்டும், இது ஒரு வசதி படைத்தவங்கள்ட்ட அவங்க கொடுக்கும்போதும் அந்த பேச்சுகளுடைய வித்தியாசங்களும் ரொம்பவே மாறுபடுது. இதை யார் ஃபாலோ பண்ணுவாங்க? அவங்களுடைய தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க தொண்டர்கள் இதை யார்கிட்ட அப்ளை பண்ணுவாங்க? யார்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அவங்கக்கிட்ட எல்லாம் அப்ளை பண்ணிடுவாங்க. இதுதாங்க இந்த சொசைட்டியில் நடக்கிறது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி ஒரு இன்டைரக்ட் ஒரு ஃபீலிங்கில் சொல்கிறோம்ல, தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி அப்படின்னு. ஸோ இந்த வார்த்தைகள் வந்து உருவாகிறது இது வந்து இந்த பழைய காலங்களில் வந்து ஒருவன் ஒருத்தனை அடிமைப்படுத்தினா அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து உண்மையிலே அந்த மதிப்புகளை வந்து நீங்கள் கொடுத்து பாருங்களேன். ஒரு மனுஷனை மதிச்சு பாருங்கள், அவனுக்கும் ஒரு எந்த எண்ணமும் வராது. இவனை வந்து நம்ம ஏதாச்சும் செய்யணும், இவனுடைய வளர்ச்சியை நான் வந்து தடுக்கணும், இல்லை அந்த வளர்ந்துருக்கிறவனுக்கும் இல்லை என்னுடைய வளர்ச்சியை இவன் தடுக்கிறான், இவனை ஸ்டாப் பண்ணணும் வந்து அந்த எண்ணங்கள் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் இதில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானது. ஸ்கூலில் நமக்கு வந்து சொல்லித்தராங்கல்ல ஆசிரியர்கள், நம்ம எல்லாருமே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள், நம்ம எல்லாருமே வந்து எல்லாரையுமே சரிசமமாக பார்க்கணும், எல்லாரையுமே வந்து மதிக்கணும், எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுக்கணும், எல்லாரையும் வந்து மன்னிப்பு அளிக்கணும், ஒருத்தங்களை நம்ம எப்படி நடத்துகிறோமோ அந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு என்னதான் நமக்கு ஆசிரியர்கள் வந்து பாடப்புத்தகங்கள் வழியாக சொல்லி தந்தாலும் அந்த பள்ளிக்கூட வகுப்பறைக்குள்ளாடி அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்களே வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில் உள்ள பையனாக இருக்கட்டும், இல்லை ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்களையும் ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களையும் அவங்க வந்து நடத்துகிற அந்த பிரிவினை விதம் இருக்குல்ல, அதுவே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய மூளைகள்லேயும் வந்து பதிஞ்சிருது. ஸோ காலப்போக்கில் என்ன ஆகுது, ஓகே நம்மளும் இதான் உலகமா, இதான் ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறதுல நாமளே வந்துடும். அதுக்கப்புறம் நம்முடைய சினிமா அது வந்து ரொம்ப ஒரு பிக் பார்ட்டுன்னு சொல்லலாம். நம்முடைய சினிமா வந்து அவருக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்குது. இன்றைக்கி எந்த படத்துலையாக இருக்கட்டும் அந்த மதிப்பு பழைய காலங்கள் மாதிரி தான் அவங்க படம் எடுத்துருக்காங்க. ஒருத்தங்க எப்படி அட்ராக்ட் பண்ணலாமே தவிர இந்த சொசைட்டியை மாற்றணும், இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி இருக்கிறது தப்பு. ஸோ எதை பார்த்து வளர்கிறோம், எதை செய்கிறோங்கிறது அதுதான் நம்ம வந்து அடுத்தது அப்ளை பண்ணுவோம். எதை பார்த்து வளர்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறத சொல்லுவாங்கள்ல, நம்முடைய சரௌண்டிங் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட இதுவும் நல்லாயிருக்கும், நம்முடைய பாதையும் நல்லாயிருக்கும் அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் அந்த சினிமாக்களை பார்த்து அதுதான் நமக்கு வளருது. ஸோ இன்னொன்று நமக்கு அறியாமைன்னு சொல்லலாம். இப்போது மற்ற கண்ட்ரிலெலாம் இது இருக்கா, நம்மளை வந்து பிரிட்டிஷ் அன்னைக்கு அடிமைப்படுத்தினாங்க, அப்புறம் ஐரோப்பியர்கள் இவங்க எல்லாருமே நம்மளை அன்னைக்கு அடிமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இந்தியாவோட ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா மதிப்பு, உங்களுக்கான ரெஸ்பெக்ட் இங்கே எல்லாம் வந்து கிடச்சிரும். இன்றைக்கி நம்ம மக்கள் வந்து என்னதான் இந்த நாம் சொல்லக்கூடிய ரொம்ப தாழ்ந்த ஜாதி நம்ம ஊர்லேருந்தா இருக்கட்டும், இல்லை ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு சின்ன ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குடிசையில் குடும்பத்துலேருந்து அவன் இன்றைக்கி யூரோப் கண்ட்ரிக்கு போயிருக்குனாலும் அவனுக்கும் ஒரே மதிப்பு தான். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் நிற்கிறார், இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதி நம்ம ஊரில் உள்ள எம்எல்ஏ போய் நிற்கிறாருனாலும் அவங்களுக்கும் அவங்க ஒரே மதிப்பு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவிலையும் வேணும், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வேணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் வந்து அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஒரு சொசைட்டி ஒரு ரோட்டில் போகிற ஒரு பையனை பார்க்குறோம், நம்முடைய நண்பர் வந்து அவனை மதிக்காமல் பேசுகிறார் அப்படின்னா, இல்லை நண்பா இந்த மாதிரி பேசாத, இதை வந்து நம்ம மாற்றணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நாம் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யும்போது அந்த ரெஸ்பெக்ட் உருவாகும். ஸோ இந்த ரெஸ்பெக்ட் உருவாகும்போது தான் நம்முடைய பல விஷயங்கள் இங்கே மாறுது. நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பாருங்கள், அவங்களும் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் தந்து பார்க்கட்டும். அப்போ ஒருத்தன் மேலே கை வைக்கலாம், அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாறிடுது. நான் அவனை என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் மாறிடுது. ஒருத்தனுடைய வளர்ச்சியில் வந்து இன்னொருத்தன் கை வைக்கிறது, இன்னொருத்தன் வந்து என்ன சொல்கிறது, அவனுடைய வளர்ச்சி எனக்கு பிடிக்கல, அவனை ஏதோ செய்யணும் அப்படிங்கிறது எப்போ தான் உருவாகுது அப்படின்னா, அவன் வந்து இந்த ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கான மதிப்பை கொடுக்காதப்போ தான் அவனுக்கு தோணுது, இவனை வந்து ஏதாச்சும் செஞ்சிடணும், இவன் வந்து இந்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்கிறான், நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறான். ஸோ நாம் எல்லாரையுமே வந்து மனுஷனை ஒரு நடக்கிறோம், நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க மேலே கைப்பற்றுறது இல்லை, பட் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறதுல நமக்கு எதுவும் இல்லைல்ல. அப்புறமா இல்லை சாரி இங்கிலீஷில் சிம்பிளாக இன்றைக்கி சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன விஷயமா இருக்குல்ல, இது கேட்குறது சின்ன விஷயமா இருக்கலாம், இது ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.